அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பகுதியின் தொடர்ச்சியை இப்பதிவில் காண்போம். இறைவனுடைய திருவடி தொண்டு செய்ய என்னை உரிமையாக்குவதே இவ்வுலக ஆட்சியை எனக்கு தருவதற்கு ஒப்பாகும் என்று கூறி பாண்டிய மன்னனிடம் விடைபெற்று மாணிக்க வாசகப் பெருமான் அமைச்சியலை துறந்து தவபேடம் தாங்கினார். மேலும் நம் ஈசன் நடத்திய திருவிளையாடல்களை எண்ணி மகிழ்ந்தவராய் மீண்டும் திருப்பெருந்துறையை அடைந்தார். அங்கே தன் குருநாதரை கண்ட மணிவாசகர் அடியவர் கூட்டத்தோடு கலந்து மகிழ்ந்திருந்தார். ஞான தேசிகனாய் வந்த நம் பெருமான் தாம் கையிலைக்கு செல்ல வேண்டியதை சீடர்களுக்கு உணர்த்தி அவர்களை இன்புற்றிருக்குமாறு பணித்தார். அடியார்கள் தம் குருநாதரான நம் ஈசனை பிரிய மனமில்லாமல் வருந்தினர். இதனை கண்ட நம்பிரான் இக்குறுந்த மரத்தின் நிழலில் ஒரு தெய்வ பீடம் அமைத்து அதில் எம்முடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு செய்து வருவீர்களானால் ஒரு நாள் இக்கோயில் திருக்குளத்தில் தீப்பிழம்பு ஒன்று தோன்றும். அதில் அனைவரும் மூழ்கி எம்மை வந்தடையலாம் என திருவாய் மலர்ந்தருளி தம்மை பின்தொடர்ந்து வந்த அடியார்களை நிற்க என கட்டளையிட்டு ஈசன் கைலைக்கு சென்றார். பாதவூர் அடிகள் மட்டும் நம் இறைவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அவரை கண்ட எம்பிரான், நீ எம்மை பின்தொடர்ந்து வருதல் வேண்டா, உத்தரகோசமங்கை என்ற பதிக்கு சென்று அங்கு எண்வகை சித்திகளையும் பெற்று திருக்கழுக்குன்றம் முதலான தலங்களை தரிசித்து பின்னர் தில்லை அடைவாயாக என்று கூறி சென்றார். மணிவாசகரும் அவ்வாறே திருப்பெருந்துறை குறுந்த மரத்தின் கீழ் ஒரு தெய்வீக பீடம் அமைத்து அதில் குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளச் செய்து மற்ற அடியார்களோடு தாமும் வழிபட்டு வரலாயினார். நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.